கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா யூதா எழுதின நிருபம் 1 அதிகாரம் 2வது வசனம். யூதா 2 Jude 2. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. இங்க யூதா சொல்லும்போது 3 காரியம் சொல்றாரு. இரக்கம், சமாதானம், அன்பு. அதாவது எப்பவுமே நம்ம பார்ப்போம், இரக்கமும் சமாதானம் தான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்துருப்போம். நீங்கள் 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அதே மாதிரி 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் இதே பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. எப்படி? கிருபையும் சமாதானமும். இது எப்பயுமே நம்ம பார்க்கக்கூடிய கிருபை, சமாதானம், இல்லை இரக்கம், சமாதானம் என்று சொல்லக்கூடியது. இங்கே அவர் சொல்லும்போது இரக்கம், சமாதானம், ஆனால் கூட என்ன செய்கிறார்? அன்பும் பெருக கடவுதுன்னு. இரக்கம்ங்கிறது என்ன? இரக்கம் நம்முடைய பழைய கால வாழ்க்கையில் நமக்கு வரவேண்டிய தண்டனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். அதாவது நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனை நமக்கு வராமல் நம்மளை காப்பாற்றி கொள்வது தான் இரக்கம். அப்போ நம்முடைய கடந்த காலங்களில் நம்ம செய்த எல்லா பாவங்களுக்கும் வரக்கூடிய தண்டனையை கர்த்தர் எடுத்துக்கொள்வது இரக்கம். 2வது சமாதானம். நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டாகணும். ஏன்னா நம்ம பாவமான மக்கள் பரிசுத்தமான தேவன்கிட்ட போக முடியாது. நம்ம ஒருத்தருமே கர்த்தர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போகவே முடியாது. ஆனால் நம்மளை போவதற்கு என்ன பண்ண முடியும்? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நாம் கழுவப்படும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அப்போ தேவனுக்கும் நமக்கு இருந்த இடைவெளி பிரிந்து போகிறது. நாம் தேவனோடு சமாதானம் பெறுகிறோம். இனி நாம் முதல்ல கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நம்ம தேவனோடு சமாதானம் பெற்றோம். அடுத்து என்ன? அன்பு. கர்த்தருடைய ஒரு மகா பெரிய குணாதிசயம் என்னன்னா அன்பு. ஏன்னா கர்த்தருடைய ஆட்ரிபியூட்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று சொல்லும்போது எல்லாமே நிற்கும்போது அதில் எல்லாவற்றிலும் மேலோங்கி நிற்பது தேவனுடைய அன்பு. ஏன்னா தேவ அன்பு தான் நமக்கு அவருடைய திருக்குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது அந்த தேவனுடைய அன்பு. அதனால தான் தேவ அன்பு எல்லாவற்றை காட்டிலும் மேலான ஒரு காரியமாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த அன்பினுடைய பல விதமான பரிமாணங்களையும் நாம் பார்க்க முடியும். அன்பு என்பது கொடுத்து கொண்டே இருப்பது மாத்திரமில்லை. அன்பு என்பது தீமையை வெறுக்கும். அன்பு என்பது என்ன பண்ணும்? பாவத்தை வெறுக்கும். அன்பு நியாயத்தை தீர்க்கும். இது எல்லாமே உண்டு. ஆனால் அந்த அன்பு தான் நம்மளை இன்னைக்கு கர்த்தர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. தேவ அன்பு நமக்கு சமாதானத்தையும் கிருபையும் கொடுத்தது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட முடியுதுன்னா, நாம் அவரோடு உறவில் இருக்க முடியுதுன்னா, அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா அவருடைய அன்பு. தேவனுடைய அன்பு தான் நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு நெருக்கி ஏவிச்சு. யோசிச்சு பாருங்க, தேவன் உங்கள் மேலே அன்பு காட்டலைன்னா எப்படி இருந்திருக்கும்? சிந்திக்கு பார்க்க முடிகிறதா? இன்றைக்கு தேவன் என் பேரில் அன்பு காட்டலைன்னா நான் எப்படி இன்னைக்கு தேவன்கிட்ட வந்திருக்க முடியும்? இல்லை நீங்கள் எப்படி தேவன்கிட்ட வந்திருக்க முடியும்? நம்மக்கிட்ட என்ன நன்மையான காரியம் இருக்குது? நம்ம ஏதோ ரொம்ப படித்தவங்கிறதுனாலையா? இல்லை நமக்கு நிறைய ஞானம் தெரியுங்கிறதுனாலையா? இல்லை நம்ம ஏதோ நிறைய காசு சம்பாதிச்சிட்டோம், இல்லை நம்ம ஏதோ இது பண்ணிட்டோம்? ஒன்றுமே இல்லையேங்க. அப்போ என்ன? தேவன் நம்ம எல்லாம் தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டார். அதனால் அவருடைய அன்பின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு வரவேண்டிய தண்டனை, இன்னைக்கு நீங்களும் நானும் நித்திய நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்டு பாதாளத்தில் அழிந்து போவதற்கு அழைக்கப்பட்டோம். ஆனால் தேவ அன்பின் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். அதனால் நமக்கு என்ன? ஒரு பூரண ஒரு மீட்பு. அந்த மீட்பு கிடைத்ததன் மூலமாய் நாம் தேவனோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு சமாதானம்.
எப்படி நம்ம நீ கர்த்தருக்கு எதிரிகள் இல்லை, நாம் அவருடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள் அல்ல, மாறாக நாம் அவருடைய பிள்ளைகள். மிகப்பெரிய அந்தஸ்து. புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மகா பெரிய அந்தஸ்து என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள். நாம் சத்துருக்கள் அல்ல, நாம் தூரத்தில் உள்ளவங்க அல்ல, நாம் யாரு? அவருடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஒரு சமாதானம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, தேவ அன்பின் மூலமாய் நமக்கு இரக்கமும் சமாதானமும் உண்டானதை கொண்டாடுவோமா? வல்ல பிதாவே, இதோ நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நன்றி என்பதை தவிர என்ன சொல்ல முடியும்? ஆண்டவரே, இதோ உம்முடைய அன்பிற்காய் நன்றி, நீ பாராட்டின இரக்கங்களுக்காய் நன்றி, உம்முடைய சமாதானத்திற்காய் நன்றி. அதை நாங்கள் இந்த பூமியில் வெளிக்காட்டுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.